ஹாய். இந்த சண்டே தேங்காய் வெட்டுறதுக்கு தோட்டத்துக்கு ஆள் வர்றாங்கன்றதுனால காலையிலே சமைச்சு சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு போயிட்டோம். அந்த அண்ணன் வெட்டி முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா தான் நாங்கள் தேங்காய் எடுக்க ஆரம்பித்தோம். உதிர்ந்து கிடந்த தேங்காய் எல்லாமே ஒரு டப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்து தட்டினோம். அப்புறம் கொலையோடு இருக்கிறதையுமே எடுத்து போட்டாச்சு. நம்மளோட தென்னை மரத்தை பார்த்தாலே தெரியும், தேங்காய் ஒரு சில மரத்தில் தான் காய் இருக்கும். மித்தெல்லாம் எல்லாமே ரொம்ப நாளாக தண்ணி விடாமல் வாடி தேங்காவே காய்க்கிறதில்ல. அதனால் நல்லாவே உரம் கொடுக்கணும், உழுது விட்டு உரம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இவ்வளோ சைஸில் காய்க்கிற தேங்காய் வந்து குட்டியாக காய்ச்சிட்ருக்கு. ஒரு சில தேங்காய் மரம் தான் காய்க்குது. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல நிறைய புல் வளர்ந்துருந்ததுனால வேறவங்க ஒருத்தவங்க ஆடு மேய்க்கிறதுக்காக கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. இதில் வந்து பனங்காய் ஒரே ஒரு மரத்தில் மட்டும் விழுந்து நிறைய முளைச்சி இருந்துச்சு. உள்ளே இடத்துல விட்டால் பீலி மாதிரி வளர்ந்துடும். அதனால் அதை எல்லாமே எடுத்து தவுன் வெட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே மத்தியானம் போல் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வெட்டி தந்துட்டு இருந்தாங்க தவுன் எல்லாமே. தவுன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அப்புறம் உட்காந்து தவுனை நான் தான் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வச்சு விட்டுருந்த தக்காளி செடி ரோஸ் செடிக்குள்ளெல்லாம் நிறையவே களை வளர்ந்துருச்சு. அதையுமே ஃபுல்லாக உட்காந்து ஈரம் ஒரு கம்மியாக இருந்துச்சு, அதனால் வெட்டி விட்டுட்டு மறுபடி தண்ணி எல்லாம் போட்டு நனைச்சி விட்டுட்டு தக்காளிக்கு எல்லாமே களை எல்லாமே வெட்டி